ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். பூரி, சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பரான சைடிஷ். தேவையான பொருள் பார்த்துக்கலாம். 4 மீடியம் சைஸ் வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளி, 2 பச்சை மிளகா 4 ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். முந்திரி கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருக்கேன், ஒரு 5 போதும். நான் கட் பண்ணி இருந்துச்சு, அதை அப்படியே சேர்த்துட்டேன். நெக்ஸ்ட்டு 200 கிராம் பன்னீர் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு, கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சூடானதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருந்தோம்ல வெங்காயம், அதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 to 3 minutes நல்லா வெங்காயம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த பச்சை மிளகா, தக்காளி ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு ஒரு 4 to 5 minutes வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் வேகணும். இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு ஒரு 1 minute வதக்கிட்டுக்கப்புறமா லிட் போட்டு மூடி வச்சுட்டு, இப்போ பாருங்கள், இதுக்கு மேலே நம்ம வதக்க வேணாம். இப்போ ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதை சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வதக்கி எடுத்த அதே கடாயை தான் நான் வச்சுருக்கேன். இப்போது அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு, நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல வெங்காய தக்காளி அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ லேசாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொதி வரணும். இப்போ இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சாத்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 to 3 minutes அப்படியே விட்டுடுங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கொதி வந்ததுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இவ்வளோதான். இதுக்கு மேலே எந்த மசாலாவும் சேர்க்க வேணாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மூடி வச்சுட்டு ஒரு 5 minutes அப்படியே விட்டுடலாம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பன்னீர் சேர்த்துக்கலாம். மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள், ஏன்னா பன்னீர் உடஞ்சிரும் நம்ம ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 to 3 minutes அப்படியே விட்டுடுங்க. அதுக்கு மேலே விட்டோன்னா பன்னீர் கரைஞ்சிடும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிட்டு அந்த கேப்பில் நம்ம ஊற வச்சு வச்சுருந்த முந்திரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 minute விட்டுருங்க. இப்போ கடைசியாக நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் பன்னீர் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் பூரி தான் செஞ்சுருந்தாங்க, நாங்கள் பூரிக்கு தான் சாப்பிட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சப்பாத்திக்கும் அது சூப்பராக இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.